ஆம், பெண்கள் உச்சகட்டம் அடைகிறதுக்கு 14 நிமிடங்கள் ஆகும். இன்ட்ராவெஜினல் லேட்டன்சி டைம் அப்படின்றது 14 நிமிடங்கள். ஆனால் ஒரு ஆண் தொடர்ச்சியாக 16 நிமிடங்கள் செக்ஸ் பண்ணுறதுன்றது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? இதற்கு சில பொசிஷன்ஸ் இருக்குது. அந்த பொசிஷன்ஸில் பெண்களுக்கு நல்ல உச்சகட்டம் இருக்கும். குறிப்பாக ஆண் மேலேருந்து பெண் கீழேருந்து பண்ணுறது. அதில் ஒரு 4 முறையில் பெண்ணுக்கு தூண்டுதல் இருக்கும். ஆண் உறுப்பு பெண் உறுப்பு உள்ளே இருக்கும். பெண் கிளைட்டோரஸை ஆண் மேலே கொஞ்சம் ரப் பண்ண முடியும். அதனால் கிளைட்டோரஸ் தூண்டுதல். ஆண்களுக்கு 2 கைகளும் ஃப்ரீயாக இருக்கும். கைகளை வச்சு மார்பகங்களை தூண்டலாம். கொஞ்சம் பெண் குனிஞ்சு வர்றாங்க, ஆண் கொஞ்சம் மேலே நிமிந்து போனால் ஒரு மார்பகத்தை தூண்ட முடியும். இப்படி ஒரு 4 வகையான தூண்டுதலை அங்கே பண்ண முடியும். இதன் மூலம் ஒரு பெண் சீக்கிரம் உச்சகட்டம் அடையலாம். இதை தவிர சில நல்ல மருந்துகள் இருக்கு. இந்த மருந்துகளை பயன்படுத்தி மூளையில் அந்த சீக்கிரம் விந்து வெளியேற்றக்கூடிய அந்த சென்டரை சப்ரஸ் பண்ணி உடல் உறவை நீடிக்க முடியும். சில பயிற்சிகள் இருக்கு. செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, விந்து வரும் அப்படின்னு வரும்போது செக்ஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு ஆண் உறுப்பை வெளியே எடுத்துட்டு அதனுடைய நுனிப்பகுதியை அழுத்துறது. மீண்டும் 1 நிமிஷம் கழித்து செக்ஸ் பண்ணுறது. மீண்டும் செக்ஸ் விந்து வரும்னு தோணும்போது செக்ஸை நிறுத்திட்டு மறுபடியும் ஆண் உறுப்பை வெளியே எடுத்துட்டு மறுபடியும் அந்த நுனிப்பகுதியை ஸ்குவீஸ் பண்ணுறது, அழுத்துறது. இந்த சைக்கிளை பல முறை ரிப்பீட் பண்ணலாம். ஆழமாக மூச்சை இழுத்து நிறுத்தி 1 2 3 4 5 6 சொல்லிட்டு ஸ்லோவாக மூச்சை விடலாம். இந்த மாதிரி ஏராளமான பயிற்சிகள் இருக்கு. கீகிள்ஸ் எக்ஸசைஸ் 1952 டாக்டர் கீகிள் இது பெண்களுக்கு சிறுநீர் சிரிக்கும்போது, குதிக்கும்போது, ஓடும்போதெல்லாம் சிறுநீர் டக்குன்னு வெளியே வரலாம். அதை தடுப்பதற்காக டாக்டர் கெகல் இந்த பயிற்சியை கொடுத்தாரு. ஆனால் இந்த பயிற்சி பண்ணுறவங்களுக்கு விந்து முந்துதலை தவிர்க்க இது உதவுறது தெரிய வந்தது. அந்த ஆணுறுப்பை சுற்றி அல்லது ஆசனவாயை சுற்றியுள்ள தசைகளை சுருக்கி விரித்து இதுக்கு நம்ம யோகாசனத்தில் வஜ்ரோலி முத்ரான்னு பேர். ஸோ வஜ்ரோலி முத்ரா அல்லது கீகிள்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக விந்து சீக்கிரம் வர்றதை தவிர்க்க முடியும். ஸோ மருந்து மாத்திரைகள் இருக்குது, பயிற்சிகள் இருக்குது, செக்ஸ் பொசிஷன்ஸ் இருக்குது. 4வதாக நீங்கள் செக்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா நிறுத்த வேண்டியதில்லை. விரப்புத்தன்மை குறையலாம். ஆனால் உங்களுக்கு வேறு உறுப்புகள் இருக்குது, விரல்கள் இருக்குது, நாக்கு இருக்குது. இதன் மூலம் ஒரு பெண்ணுடைய கிளைட்டோரிஸ் தான் ஆணுறுப்புக்கு இணையான உறுப்பு. அதை தூண்டுவதன் மூலமாக ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். இப்போ உங்களுக்கு விரைப்புத்தன்மையே தேவையில்லை. விரல்கள் வச்சு இல்லை நாக்கு வச்சு தூண்டி ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அதனால் நீங்களும் உச்சகட்டம் அடைஞ்சிடுறீங்க, ஆணுக்கு சீக்கிரம் விந்து வந்துடுது, ஒரு பெண்ணையும் உச்சகட்டம் வர வச்சிடுறீங்க. அப்போ விந்து முந்துதல்ன்ற பிரச்சனை இங்கே இல்லை. ஏன்னா 2 பேரும் உச்சகட்டம் அடையினா தான். ஆனால் எங்கே தப்பு வருதுன்னா, ஆண்கள் உச்சகட்டம் அடைஞ்ச உடனே செக்ஸை நிறுத்திடுறாங்க. அதனால தான் பெண்ணுக்கு ஒரு திருப்தி இல்லாத மனநிலை. நீங்கள் பெண்ணுக்கு தொடர்ச்சியாக தூண்டி உச்சகட்டம் வரைக்கும் தூண்டிங்கன்னா 2 பேருமே திருப்தி ஆயிடுறீங்க. அதில் முந்துதல் என்ற பிரச்சனையே கிடையாது. ஸோ மருந்துகள், பயிற்சிகள், பொசிஷன்ஸ், இந்த மாதிரி தூண்டுதல், இந்த 4 முறைகளை பயன்படுத்தி ஒரு பெண்ணை முழுமையாக திருப்திப்படுத்த முடியும். விந்து முந்துதல் என்ற பிரச்சனையே அங்கே கிடையாது. வணக்கம்.